தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை காலத்தில் இந்தியாவின் சில்லறை வர்த்தகம் 5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது இந்திய வர்த்தகத்துறையின் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்த ஆண்டு கடைகளில் விற்பனை அதிகமாக நடைபெறுவதால் ஆன்லைன் வர்த்தகத்தை விட நேரடி சில்லறை வர்த்தகம் அதிக வளர்ச்சியை பெற்றுள்ளது. குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு மக்கள் மீண்டும் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க விரும்புவதால் சந்தைகள் களை கட்டியுள்ளன. மொத்தத்தில் இந்த பண்டிகை காலம் இந்திய வர்த்தகத்துறைக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்துள்ளதாகவும் அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த பெருங்காலூர் கிராமத்தில் பெரியவர்கள் உதவியுடன் சிறுவர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். பல வண்ணங்களுடன் விண்ணில் வெடித்த பட்டாசுகளை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளியை வரவேற்கும் விதமாக கோவையில் இரவு முதலே கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. சிங்காநல்லூர், கணபதி, காந்திபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறுவர் சிறுமியர் மிகுந்த உற்சாகத்துடன் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை வரவேற்றனர். வீட்டின் முன் விளக்குகள் ஏற்றியும் குழுக்களாக சேர்ந்து பொதுமக்கள் வான வேடிக்கை நடத்தி மகிழ்ந்தனர். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.